நேற்றைய தோல்வியை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி ஒவ்வொரு பொழுதும் துவங்குவோம் நம்பிக்கையுடன். வணக்கம் நண்பர்களே, இது நம் பியல் ஃபோரம் வழங்கும் வாட்ஸ் நியூ பக்கங்கள். வாங்க இன்றைக்குரிய கேள்வி தொகுப்பிற்குள் நாம் செல்லலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், DPIIT stands for Answer Department of Promotion and of Industry and Internal Trade. மத்திய தொழிலக மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை. இது எந்த மினிஸ்ட்ரியில் வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. 1995 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் 2000 டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டையும் இது கூட மெர்ஜ் பண்ணாங்க. ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்காக அண்ட் நியூ அப்கமிங் டெக்னாலஜியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்க செயல்படுறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள டெவலப்மெண்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் இவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. இதை ஏன் இப்போ நியூஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா DPIIT என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் செக்டாரில் வித்தவுட் கவர்மெண்ட்டோட முன் அனுமதி இல்லாமல் 74% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படியா இருந்துச்சு அப்படின்னா 49% வரைக்கும் தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. அண்ட் இந்த 49% எப்போ மாற்றினாங்க அப்படின்னா 26%லேருந்து 49% 2015 மாற்றினாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். Second question, FCI Food Corporation of India was set up on. FCI இந்திய உணவு கழகம் எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1965. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இது ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குது அப்படின்னா ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனில் வராங்க. இது ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடி. 1965 செட்டப் பண்ணாங்க அண்டர் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆக்ட் 1964. இந்த ஆக்டை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கார்ப்பரேஷன் எதுக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா முக்கியமாக மேஜர் ஷார்ட்டேஜை கம்மி பண்ணுறதுக்காக தான். கிரெயின்ஸோட ஷார்ட்டேஜ் கம்மி பண்ணுறதுக்காக முக்கியமாக அதில் வீட் இடம்பெறுது. அண்ட் இதோட ப்ரைமரி டியூட்டி என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணுவாங்க, தென் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, தென் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு செல்லும் பண்ணுவாங்க. அதர் ஃபுட் ஸ்டெப்ஸும் இதில் இன்க்ளூடட் தான். அதாவது விவசாயிங்கிட்ட இருந்து அவங்களோட பொருளை வாங்கி அதை பதப்படுத்தி பத்திரப்படுத்தி தென் எங்கே அது போகணுமோ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அண்ட் அதை செல் பண்ணுறது கூட இவங்களோட வேலையாக இருக்கும். அண்ட் இதே டைமில் தான் இன்னொரு கமிஷனும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ், CACP. இதுவும் 1965 க்ரியேட் பண்ணது தான். இது எதுக்காக அப்படின்னா விவசாயிங்களுக்கு ஒரு ஊதியம், ஒரு சேலரி போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஆரம்பித்தாங்க. FCIயோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா கண்ட்ரியில் ஃபுட்டு தேவையான அளவுக்கு ஃபுட் கிரெயின்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத என்ஷோர் பண்ணிப்பாங்க. சாட்டிஸ்ஃபேக்ட்ரி லெவலுக்கு இருக்கணும் அவங்களுக்கு. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி ஃபார் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ரேஷன் கடைகள்னு சொல்லப்படுறதான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு போய் சேரணும் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு அப்ஜெக்டிவ். அண்ட் ஃபார்மர்ஸ் விவசாயிங்க இதை விட்டுறக்கூடாது, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வளர்ந்துட்டுருக்கணும், விவசாயத்தை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் சப்போர்ட்டும் பண்ணிவிட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை குறையாமல் பார்த்துப்பாங்க. ஸோ இதை நம்ம ஏன் இப்போ நியூஸில் பார்க்குறோம் அப்படின்னா FCIயிலிருந்து தான் 78,000 டன் அரிசி எடுத்து எத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக கொடுக்க இருக்காங்க. இந்த எத்தனால் எதுக்காக அப்படின்னா 2030 நம்ம யூஸ் பண்ணுற அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் 20% எத்தனால் மிக்ஸ் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ்லாம் ரேட் அதிகமாக இருக்குது, அதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக
20% எத்தனாலை இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து லிமிட்டாக 2030 வச்சுருக்காங்க. ஸோ அந்த 20% எத்தனால் நம்ம கலக்கணும் அப்படின்னா எத்தனால் முதல்ல நமக்கு வேணும். ஸோ எத்தனால் ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் இருக்குது. அதை அதிகப்படுத்துறதுக்காக 70,000 டன் அரிசியிலிருந்து எத்தனால் எடுக்கிறதா வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். Third question, Government of India support with MSP, minimum support price for how many commodities? இந்திய அரசாங்கம் எத்தனை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை தந்து ஆதரிக்கிறது? ஸோ ஆன்சர் வந்து 23 கமோடிட்டிஸ்க்கு வந்து எம்எஸ்பி ப்ரொவைட் பண்ணுறாங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எதுக்காக அப்படின்னா நாட்டில் உள்ள ஒவ்வொரு இடத்துல உள்ள டிமாண்ட் பேட்டர்ன்ஸ், அதாவது ஒரு இடத்துல கூட இருக்கும், இன்னொரு இடத்துல டிமாண்டு கம்மியாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து அந்த தேவைகள் சந்திக்கப்படணும். அண்ட் ஓவரால் கிரெயின் ப்ரொடக்ஷன் எல்லாமே கிரெயின் ப்ரொடக்ஷன் ஓவரால் இந்தியாவாக எவ்வளோ கிரெயின் ப்ரொடக்ஷன் ஆகுது அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அண்டு கல்டிவேட்டர்ஸ் விவசாயிங்களை வந்து மாடர்ன் டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து கல்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து மேண்டேட்டடாக இருக்குது, முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு எம்எஸ்பி ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க வித் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கமிஷன் சிஏசிபி. இவங்களோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் கவர்மெண்ட் வந்து எம்எஸ்பியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கமிஷன் என்னென்னா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ். இந்த கமிஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கூட இருக்காங்க. இந்த கமிஷன் வந்து இதுக்கு முன்னாடி 1965 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் அப்போ உள்ள நேம் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸஸ் கமிஷனு தான் நேம் இருந்துச்சு. தென் 1985 தான் கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ்னு நேம் மாற்றப்பட்டுச்சு. இப்போது கமிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் காஸ்ட் ப்ரைஸஸ் ரெக்கமெண்ட் படி எம்எஸ்பி வந்து 23 கமோடிட்டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்தோம். ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா 7 cereals, 5 pulses, 7 oil seeds, 4 commercial crops. இந்த ஒவ்வொரு 7 cerealsனால் அதில் என்னெல்லாம் அடங்குது, 5 pulsesனால் அதில் என்னெல்லாம் அடங்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் இது வந்து ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின் தான். எதுலெல்லாம் வந்து எம்எஸ்பியில் அடங்காத கமாடிட்டி எது செலக்ட் பண்ணுங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ என்ன கமாடிட்டிஸ்லாம் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்டு கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ் ரொம்ப முக்கியமான 2 ஆர்கனைசேஷன் தான். பிகாஸ் வந்து இது விவசாயம் சார்ந்த மக்களோட நேரடியாக தொடர்பு வச்சுருக்கிற ரேஷன் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். 4th question, the president of the country Taiwan is answer option A Tsai Ing-wen. இவங்க தான் president of the country. தாய்வானோட கேபிட்டல் தாய்பே. இவங்களோட கரன்சி என்ன அப்படின்னா நியூ தாய்வான் டாலர். இவங்க வந்து அஃபிஷியலாக இவங்க ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு தான் சொல்லுவாங்க. ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. இவங்களோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் யாரெல்லாம் அப்படின்னா பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, நார்த் வெஸ்ட்டில் இருக்குது, நார்த் ஈஸ்டில் ஜப்பான் அண்டு சவுத்தில் ஃபிலிப்பைன்ஸ். நேஷ்னல் ஃப்ளவர் யார் என்ன அப்படின்னா ப்ளம் பிளாசம். ஸோ இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 5th question, capital of the country Qatar is answer Doha. ரியாத் வந்து கேபிட்டல் ஆஃப் சவுதி அரேபியா, அபுதாபி வந்து கேபிட்டல் ஆஃப் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், மனாமா வந்து கேபிட்டல் ஆஃப் பஹ்ரைன். கத்தார் வந்து பஹ்ரைனுக்கு பக்கத்தில் இருக்குது பட் நாட் நெய்பரிங் கண்ட்ரி. ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கத்தாரோட கரன்சி கத்தாரி ரியால். அவங்களோட ரூலர் அதாவது பிரசிடென்ட்னு சொல்லப்படுறவங்க எமிர்னு சொல்கிறாங்க தமீம் பின் அஹமத். பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா காலித் பின் கலீஃபா. கத்தார் எந்த கண்ட்ரிஸ்லாம் சரவுண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா சவுதி அரேபியா, த பர்ஷியன் கல்ஃப் அண்ட் த கல்ஃப் ஆஃப் பஹ்ரைன். இவங்க தான் சரவுண்ட் பண்ணியிருக்காங்க. கத்தாரில் வேறு என்ன இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது அப்படின்னா FIFA வேர்ல்ட் கப் 2022 அங்கே தான் நடக்க போகுது. அண்ட் அவங்க தான் ஃபஸ்ட்டு முஸ்லீம் அண்ட் அரப் கண்ட்ரி இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏஷியன் கேம்ஸ் 2030
கத்தாரில் தான் நடக்க போகுது. ஸோ கத்தார் வந்து ஒரு முக்கியமான கண்ட்ரி, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. தேங்க்யூ நண்பர்களே. ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த டாபிக் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்தாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக படித்து வைங்க, அதுதான் நல்லதும் கூட. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஃப்ரீ டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் பிஎல் ஃபோரம் டெலகிராம் சேனலில் டெய்லி நடந்துட்டுருக்கு. தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு மேலும் பல தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் பிஎல் ஃபோரமின் டெலகிராம் சேனல், ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களுடன். நாளை சந்திக்கும் வரை இன்று விடைபெறுவது உங்கள் பிரதீபா. நன்றி, வணக்கம்.